சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். திருமண பிரிவு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தரும் ஜாதக அமைப்பு. நான் இந்த பதிவில் திருமணத்துக்கு பிரிவு வர்றது, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வர்றதெல்லாம் எப்படிங்கிறதுக்கு ஒரு சில அமைப்பை சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் இந்த மாதிரி திருமண பிரிவு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா இது ஈஸியாக கொஞ்சம் எல்லோரும் புரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களில் ஒரு சில மாற்றங்களும் இருக்கும். அதையும் நான் பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்த களத்திரஸ்தானம்னு சொல்கிறோம். அது களத்திரஸ்தானம் அப்படிங்கையில் கணவன் அல்லது மனைவி, இதை பற்றி ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு கணவன் எப்படி அமைவார் அல்லது மனைவி எப்படி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறோம். அந்த 7ஆம் இடத்து அதிபதி எங்கே இருந்தால், 12 கட்டத்தில் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நான் பதிவுகளில் கொடுத்துட்டு வரேன். இப்போ இந்த 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால், லக்னத்துக்கு 3ஆம் இடம் போய் இருந்தாருன்னா அவங்களுக்கு கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி பிரிவு, ஒன்றா சேர்ந்து இருந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்தினால ஒன்றா இருப்பாங்க, ஆனால் அவங்களால இருக்க முடியாது. அடிக்கடி வேலை விஷயமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் பிரிஞ்சே இருப்பாங்க. அது இல்லாமல் 2 பேருக்கும் சட்ட பிரச்சனை, அதாவது வழக்கு வர்றது, கோர்ட்டு கேஸுன்னு போகிறதெல்லாம் இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது தான். ஏன்னா இந்த 3ஆம் இடம்தான் வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாம் பற்றி சொல்கிற இடம். இது மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஆனால் இதே சமயத்தில் குரு அவங்களுக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்த குரு பார்த்துருந்தாலோ அல்லது 7ஆம் இடத்த குரு பார்த்துருந்தாலோ அவங்களுக்கு இணைஞ்சு ஒன்றா இருப்பாங்க. பிரச்சனைகள்லாம் அதிகம் இருக்கும், ஆனால் பிரிவு கொடுக்காது. இந்த மாதிரி குரு பார்வை குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு இல்லை, அதே போல் 7ஆம் இடத்துக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு பிரிவை கொடுத்துருது. அப்போ நம்ம திருமணத்துக்கு 10 பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ இதையே பார்க்காம பொருத்தம் மட்டும் இருக்கும், 10 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தத்துக்கு 10மே இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குன்னுலாம் பார்க்குறதுலாம் இது மாதிரி தவறான சில பலன்களை கொடுத்துரும். இப்போ நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னாலேயே இந்த விஷயத்தை பார்த்துடணும். 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, எந்த இடத்துல இருக்காரு, அந்த குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கா, அதே போல் 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடணும். அந்த மாதிரி குரு பார்வை இருக்கிற ஜாதகத்துக்கு பிரச்சனைகள் ஆனால் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. ரொம்ப ரணகலம்னு நான் அதில் போட்டிருப்பேன் தமிழில், அந்த மாதிரி கூட இருக்கும். அதே போல் 2 கணவன் குடும்பத்தோட மனைவி குடும்பம் பேசாமல் இருக்கிறது, மனைவி குடும்பத்தோட கணவன் குடும்பம் பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் 3ஆம் இடத்துல இந்த 7ஆம் அதிபதி இருக்கிறவங்களுக்கு தான் நடக்குது. இப்படி இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான இதாக இருக்கிறதுனால நான் இந்த பதிவில் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். சரி, இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த வழிபாடு, அதுக்கு தகுந்த திருமண அமைப்பை அவங்க செஞ்சாங்கன்னா அந்த பாதிப்பு அவங்களுக்கு குறைச்சி இருக்கும், ஆனால் குறைச்சிருக்கும், அவ்வளோதான். இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரையும் இந்த 7ஆம் அதிபதி 3ல் இருக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா அது ஜாதகம் தெரிஞ்ச ஜோதிடர்களுக்கு இது ஈஸி, ஆனால் தெரியாதவங்களும் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7 கூடையவர், களத்திரஸ்தானம்னு வரக்கூடியது சுக்கிரன்.
அது ஒரு ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சுக்கிரனை தான் எடுத்துக்கணும், பெண்ணோட ஜாதகம் மேஷமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி சுக்கிரனை தான் எடுத்துக்கணும். அங்கே சுக்கிரன் தானே வராரு. அதனால அந்த சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் இருந்தாருன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. இதனால தான் பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மிதுன ராசியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இதனால தான் சொல்கிறது. மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தாலே அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை சரியாக அமையாது, சரியாக வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ மிதுனத்துக்கு சொல்லியிருக்கேன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து இங்கே மிதுனத்தில் இருந்தாருன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்குதுன்ட்டு. இதே போல் அடுத்து ரிஷப லக்னத்துக்கு எடுத்தோம்னா 7க்குடையவர் யார், 7ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாய் வருவார். அந்த செவ்வாய் வந்து கடகத்தில் வந்து இருந்தார்னா, கடகத்தில் நீசம் வேற, ரிஷப லக்னத்தில் பிறந்து ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ பிறந்து அந்த அவங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து கடகத்தில் இருந்தார்னா அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை வந்து சங்கடத்தை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுத்துருது, பிரிவு கொடுக்குது, கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை கொடுக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு. இவர் வந்து சிம்ம ராசியில் இருந்தார்னா, 7ஆம் அதிபதி குரு வந்து சிம்ம ராசியில் இருந்தார்னா அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது. அதாவது திருமண வாழ்க்கைங்கிறதே ஒரு போராட்ட களமாக இருக்கும். பிரிவு, கஷ்டங்கள் இல்லைன்னா ஒன்றா இருக்கிறதுக்கு குரு பார்வை இருக்கும். ஆனாலும் பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த குரு வந்து சிம்மத்தில் உட்காந்துருக்கும்போது மிதுன லக்னக்காரங்களுக்கு. இதே போல் இதுக்கடுத்து கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி சனீஸ்வரர். இந்த சனி பகவான் வந்து கன்னி ராசியில் 3ஆம் இடம் வந்து கன்னி ராசியாக வரும். அந்த இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்துட்டார். இப்போ கடக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவருக்கு வந்து கன்னி லக்னத்தில் சனீஸ்வரர் வந்திருக்காரு அப்படின்னா இருந்தாலே அவங்களுக்கு இந்த திருமணங்கிறது ஒரு பிரச்சனை தான், பிரிவு இந்த மாதிரி கஷ்டங்களை இதெல்லாம் கொடுக்குது. இதுக்கு அடுத்து கடகத்துக்கு அடுத்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு. இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கும் 7ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான். அவருடைய ராசிக்கு 3ஆம் இடமான இதில் துலாமில் வந்து உச்சம் பெறுவார். அங்கே இருந்தாலும் திருமண வாழ்க்கை பிரச்சனையாயிரும். திருமண வாழ்க்கை அவங்களுக்கும் வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கும் துலாமில் இருக்கும்போது சிக்கலாயிடுது, திருமண வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்களை கொடுத்துருது. இதுக்கு அடுத்து கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. கன்னி லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி குரு. அவர் வந்து விருச்சிகத்தில் இருந்தார்னா 7க்குடையவர் 3ஆம் இடமான விருச்சிகத்தில் இருந்தார்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனை, திருமண பிரிவு, திருமணத்தில் சிக்கல் இப்படி வந்துடுது. இதே போல் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7க்குடையவர் செவ்வாய். இவர் வந்து தனுசு ராசியில் இருந்தார்னா அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை பிரச்சனையாகுது. 3ஆம் இடம் தனுசு, அந்த இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. இதுக்கு அடுத்து விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7க்குடையவர் யாருன்னா சுக்கிரன் வருவார். அவர் மகரத்தில் இருந்தாருன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து சிக்கலாகுது. விருச்சிக லக்னத்தில் பிறந்து 7க்குடைய செவ்வாய் 3ஆம் இடமான மகரத்தில் இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிக்கல் தான். இதுக்கு அடுத்து தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, தனுசில் பிறந்தவங்களுக்கு 7க்குடையவர் புதன். அவர் வந்து 3ஆம் இடமான கும்பராசியில் இருந்தார்னா அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை பிரச்சனையாகுது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மகர லக்னம். இந்த மகர லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு 7க்குடையவராக யார் வருவார்னா சந்திரன். அவர் வந்து மீனத்தில் இருந்தார்னா, இப்போ மகர லக்னத்தில் பிறந்து அவருக்கு 7க்குடைய சந்திரன்
மீனத்தில் 3ஆம் இடமான மீனத்தில் இருந்தால் அவருக்கும் திருமண வாழ்க்கை சிக்கலாகுது. இதுக்கு அடுத்து கும்பலக்னம். இந்த கும்பலக்னக்காரங்களுக்கு ஏழாம் ஏழுக்குடையவர் வந்து சூரியன். அவர் வந்து 3ஆம் இடமான மேசத்தில் உச்சம் பெற்று இருப்பார். அந்த இடத்துல 3ஆம் இடத்துல மேசத்தில் இருந்தால் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை வந்து சிக்கலாகுது. இதுக்கு அடுத்து மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, இப்போ மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி புதனாக வருவார். அவர் வந்து அந்த லக்னத்துக்கு 3ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்தாலும் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை சிக்கல்கள் இந்த மாதிரிலாம் உண்டாகுது. இதில் ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா, இந்த கடக லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து 3ஆம் இடமான கன்னியில் சனி பகவான் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த கடக லக்னத்துக்கு அந்த 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வருது. அது வந்து சத்ருஸ்தானமாக வருது. 6ஆம் இடங்கிறது நோய் கடன் எதிரியை சொல்லக்கூடிய இடம். இந்த மாதிரி இந்த கடக லக்னத்துக்கு 7க்குடைய சனீஸ்வரர் 3ஆம் இடமான கன்னியில் இருக்கும்போது அதிக பாதிப்பை கொடுக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு, இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு 7க்குடையவர் குரு. அவர் வந்து 3ஆம் இடமான விருச்சிகத்தில் இருந்தாருன்னா அது வந்து அதிக பாதிப்பு, 2ஆம் திருமண வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுக்கறது. அது ஏன் அப்படின்னா, அந்த 3ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக வருது. அதனால் அதில் பாதிப்பை கொடுக்காம விடாது. ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்து இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு அந்த 7க்குடைய குரு 3ல் இருக்கும்போது பெரிய பிரச்சனையை சிக்கலை கொடுத்துருது, பெரிய மன வருத்தங்களை கொடுத்துருது. இது போல் திருமண பிரிவு, கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை கொடுக்குற அமைப்பெல்லாம் நிறைய ஜாதகத்தில் நிறைய பார்க்கலாம். இது இல்லாமல் 7ஆம் அதிபதியோட சூரியன் எந்த விதத்துலையாவது தொடர்பு இருந்தால் அவங்களுக்கும் இந்த திருமண பிரிவை கொடுத்துரும். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் 7ஆம் அதிபதி சொல்லியிருக்கேன். அவரை சூரியன் பார்த்தாலோ, அதே 7ஆம் இடத்துலேருந்து சூரியன் பார்த்தாலோ அல்லது சூரியனோட சேர்ந்து இருந்தாலோ, 7ஆம் அதிபதி யாரோ அவர் வந்து சூரியனோட சேர்ந்து இருந்தாலோ இந்த பிரிவுங்கிறது வந்துடுது. இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் பல ஜாதகங்களை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு நான் சொன்னது எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.